ஸ்வீட் பிஸ்கெட் எண்ணெய் நிறைய வச்சா நிறைய போடுறோம்மா. முதல் தடவை சரியாக வருதான்னு பார்த்தோம்மா. இவ ரெக்கார்ட் வேறு பண்ணிட்டு இருக்கா. இந்த ஸ்வீட் பிஸ்கெட் இதில் வந்து ஸ்மெல் நல்லா இது ஃப்ரை பண்ணுறேன் நான். ஸோ கையில் எங்கேயாவது தெரிக்காமல் இருக்குன்னு எனக்கு நான் சேஃப்டி. ஓ அப்படியே அதை போட்டு தண்ணி விட்டு இதுவே பொங்கி வருது. எண்ணெய் அப்படியே பொங்கி வர மாதிரி இருக்கு. நல்லா பஃப்பானா நல்லாயிருக்கும். ஹார்டாக இல்லாமல் பபுள் அது உப்பிக்கிறது இல்லையா. தென் சாஃப்ட் அது சாப்பிடும்போது நல்லா இதுவாக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். மஞ்சி ஓகே. இது பிளேயா படம் எங்கே வருது? So finally this has been done. That is sakara sugar coated biscuit has been prepared by Appa. சொல்லு. இது கடலை மாவு இப்போ 3 டம்ளர் 2 போட்டு இது 250 ml டம்ளர். இதில் 2 இது எடுத்துருக்கேன். இது 1 எடுத்துக்கோ. கரண்டி பட்டுன்னு விழுந்துடும். இது செலிக்க வேண்டாமா? செலிக்க வேண்டாம்ல. சலிக்க வேண்டாம். அப்படியே பண்ணிடலாம். சலிச்ச மாவு. ஓ சலிச்ச மாவா? ரெக்கார்ட் பண்ணும்போது என்ன உப்பு கொண்டு இந்த கடல மாவு அரிசி மாவு நல்லா கலந்துக்கணும். நீ இந்த கோதுமை மாவில் கூட கொஞ்சம் உப்பு இருக்கான்னு பார்த்துருக்கோம். இதில் பிசுந்தி பாஸ் போட்டு போவேன். சொன்னேன். அதுக்கு தான் அது பார்க்க சொன்னேன். 1 ஸ்பூன். 1 ஸ்பூனுக்கு கூட 1.25 உப்பு. ஓகே. இல்லை மாவு கொஞ்சம் பெருங்காயம் பவுடர். இருக்கா கலர் இது இருக்கான்னு நீங்கள் பார்த்துருவேன். சரியாக தான் இருக்கு. நீ என்ன பண்ணுற? பாதி மாவு வச்சு காய்விட்டு இதில் சேர்ந்து பேச முடியாதா? அவ்வளோ பெருசு அவசியம் அவசியம். நான் இப்போ எதுக்காக எடுத்து வச்சேன்னா அவர் வர அன்னைக்கு டம்ளர்லாம் போயிடுத்து காட்டினேன் உங்கள்கிட்ட. அது இதில் வச்சு நான் கரண்டியும் எல்லாம் எடுத்து இதில் வச்சு உதவி வைக்கிறேன். அவள் எல்லா கரண்டியும் எடுத்துன்னு போயிட்டாருன்னா நான் டம்ளரே ஏதோ உழைச்சி போயிடுச்சு. அதுக்கு தான் இந்த சில்லுண்டி எல்லாம் உள்ள வச்சுருங்க. போயிடுத்துனாக்கப்புறம் இதுக்கு நெய் எண்ணெய் எல்லாம் எதுவும் விடுவாங்க? லேட்டாக இருக்காது. நல்லா இருக்காது. எண்ணெய் குத்தக்கூடாது. எண்ணெய் குத்தினா விஷமாக போயிடும். எடுத்துன்னு போகிறதுக்காக நாள் வச்சுக்கலாம். இல்லை வெண்ணெய் இல்லாமல் நெய் தான் பெட்டர். வேண்டாம் படிச்ச மாட்டேன். நெய் தான் பெட்டர். கரெக்ட். பொறுமை பாஸ்போர்ட் உனக்கே தெரியும். 2 பேரும் நீங்கள் கோஆர்டினேட் பண்ணிக்கோங்க. இப்போ 3 ஸ்பூன் நெய். பாஸ்